கிபி 470 வஜ்ரநந்தி என்ற ஒரு சமண முனிவர் திராவிட சங்கம் என்பதை மதுரையிலே தோற்றுவித்தார் 5ஆம் நூற்றாண்டு. அப்பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார், தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், சாதியற்ற சமுதாயம் வேண்டும் என்று 5ஆம் நூற்றாண்டிலேயே வஜ்ரநந்தி பேசியிருக்கிறார். அது அப்படியே பெரிய அளவிலே வளரவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அதற்கு முக்கியமாக வந்தவர் கால்டுவெல், பிஷப் கால்டுவெல் தான் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை கொண்டு வந்து திராவிட மொழிகள் எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்தவை என்பதை உலகுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அந்த பெருமையை செய்தவர் கால்டுவெல் அவர். அது 1856. அதற்கு பிறகு அயோத்திதாச பண்டிதர் உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படிக்க வேண்டும். திராவிட மகாஜன சபை என்ற ஒன்றை 1891 துவங்கினார்கள், சென்னையிலே ஆரம்பித்தார். அது 1891. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்து அப்பொழுதெல்லாம் அதற்கு பார்ப்பார் அல்லாதார் இயக்கம் நான் அதுதான் 1916ஆம் ஆண்டிலே அப்போதுதான் நம்முடைய மரமலையடிகள் தமிழுக்காக தனித்தமிழ் இயக்கம் துவக்கிய அதே காலத்தில் சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று நடேசநாத் அவர்களும் தியாகராய செட்டியாரும் டி.எம். நாயர் போன்றவர்களாம் சேர்ந்து ஒரு அமைப்பை துவக்கினார். அது பின்னாலே நீதி கட்சி என்ற பெயர் வந்தது. அதுதான் 1920 ஆட்சியை பிடித்தது. முதலாக பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே கொண்டு வந்தது நீதி கட்சி தான். அது நம்முடைய முன்னோர்கள், யாரும் மறந்துவிடக்கூடாது. அதற்கு பெரியார் அப்போ காங்கிரஸ்ல இருந்தார். 1925 தான் முதன்முறையாக காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் என்ற ஒன்றை துவைக்கிறார்கள். அதற்கு பிறகு இவரும் அதில் ஈடுபட்டு 1944 அந்த கட்சிக்கு இவர் தலைவராகி பெயரை மாற்றிவிட்டார். நீதி கட்சி என்பதை திராவிடர் கழகம் என்று மாற்றினார். நான் சொல்ல வந்தது, ஆக இந்த திராவிட இயக்கம் என்பது ஏதோ திடீரென்று தோன்றியதில்லை. சில பேர் திமுகவை எதிர்க்கிறதுக்காக திராவிட இயக்கத்தை எதிர்த்து பேசுகின்றவர்களை நான் பார்த்தேன். இது ரொம்ப தவறான, இது ஒரு பகுதி தான். திராவிட இயக்கம் நீண்ட நாள் இருக்கும். அது தென்னாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் குறிக்கும். அதுவும் குறிப்பாக அது பெரியார் சொன்ன செய்த செயல் அவர்களெல்லாம் எதிர்மறையாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள். பிராமணர் அல்லாதார் இயக்கம், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், நான் பிராமின் மூமெண்ட் என்று எழுதுவதை விட்டுவிட்டு திராவிட இயக்கம் என்று எழுதினால் நீங்கள் சொல்வது நிறைவேறும் என்று சொன்னார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் திராவிட கழகம் உருவானது. அதில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், உலகத்திலேயே இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலங்களில் நாம் தான் ஒரு காலத்தில் பின்னாலே இருந்து பொருளாதாரத்தில் இன்னைக்கு முனைக்கு வந்து விட்டோம். முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக மொத்த பொருளாதாரத்தில் பார்க்கும்போது முதலிடத்தில் மகாராஷ்டிராவும், 2வது இடத்தில் நாமும் இருக்கிறோம். அதே போல் தனிநபர் வருமானத்தை பார்த்தால் அதிலேயும் நாம் தான் 2வது இடத்துல இருக்கிறோம். கல்வியை பொறுத்தவரை உயர்கல்வியிலே முதலிடத்தில் தமிழ்நாடு தான் இருக்கின்றது. அதற்கு அரசுகள் மட்டுமல்ல, இங்கே வந்த சாமியார், அயல் நாட்டில் இருந்து வந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் தான் கல்வி, அவர் மதத்தை பரப்புவதற்கு என்று வந்தவர்கள் கல்வியை பரப்பினார்கள். அதனுடைய விளைவுதான் சென்ட் ஜோசப் கல்லூரி, தமிழ்நாட்டிலேயே முதல் கல்லூரி அதுதான். இந்த நம்முடைய பல்கலைக்கழகங்கள்லாம் வருவதற்கு முன்னாடியே சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில் வந்து விட்டது. தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருச்சிக்கு வந்தது. அதற்கு பிறகு மற்றவர்களெல்லாம் பார்த்து துவக்க ஆரம்பித்தார்கள். ஆக நம் கல்வியிலே ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக அந்த நிலை நமக்கு இல்லை. அதிலே மேலே இருப்பவர்கள் தமிழை அந்த அளவுக்கு நடத்தவில்லை. எவ்வளவு பணம் சமஸ்கிருதத்துக்கு செலவழிக்கப்படுகிறதோ வளர்ச்சிக்கு, அதில் 10% கூட தமிழுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் அரசியல் ரீதியாக வலுவாக இல்லை என்பதுதான். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா மொழிகளுக்கும் பொருந்தக்கூடியது. இன்றைக்கு தீர்மானங்களை நிறைய பேச
தீர்மானங்கள் எல்லாம் படித்தேன். அதில் ரொம்ப சாதாரண தீர்மானம், விமானத்தில் அறிவு. நான் இப்போ நேற்று சென்னை மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தேன். ஆங்கிலத்தில் இந்தியில் மட்டும்தான் இருக்கிறது, தமிழ் கிடையாது. தமிழை சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றும் செலவில்லை, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் யாரையும் மதிக்காமல் நடக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மாற்றப்பட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஏற்கனவே தீர்மானத்தை தமிழ் இயக்கம் நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாணவர் இயக்கமும் அந்த தீர்மானத்தை போடுகிறது. அதே போல நம்முடைய நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ நீதிபதியாக பதவியேற்றால் கையெழுத்து போடுவது தேவநாகரியில் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. தமிழில் கையெழுத்து போட முடியாது, இங்கிலீஷில் கையெழுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட சூழலை மாற்றப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இதில் இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்கும் உரிமையை பாதுகாப்பதற்கு நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்முடைய மாணவர்களை பொறுத்தமட்டில் இந்த படிக்கிற காலத்தில் நேரத்தை வீணாக்காமல் முழுமையாக கவனம் செலுத்தி அந்த படிப்பதை வெற்றி பெற வேண்டும். உலகெங்கும் நமக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் நாம் எதிர்பார்க்கின்ற வேலை கிடைக்குமா என்பது தெரியாது. விஐடியிலே படித்து விட்டு போன மாணவர்கள் இன்றைக்கு 84 நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.